சமீபத்தில் நடந்த தாவேகா பிரச்சாரம் கரூருக்கு கருப்பு நாளாக மாறியது. விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவத்தின் பின் விஜய் அந்த இடத்தில் இல்லாமல் சென்னை கிளம்பி வந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுதான் சாக்கு என பல கட்சி தலைவர்களும் விஜயின் ஹேட்டர்ஸ்களும் விஜயை குற்றம் கூறி வருகிறார்கள். ஆனால் இந்த அசம்பாவிதம் திட்டமிட்ட ஆளுங்கட்சியால் நிகழ்த்தப்பட்டது என ரசிகர்களும் தொண்டர்களும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். இந்த நிலையில் சென்னை திரும்பிய விஜய் நிகழ்ந்த இந்த துயரமான சம்பவத்தால் நெஞ்சம் வலிக்கிறது என அறிக்கை விட்டிருந்தார். அது மட்டுமல்ல, தமிழக முதலமைச்சரை குறிப்பிட்டு பேசிய விஜய், உங்களுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா என்ன எது வேணா பண்ணுங்க, ஆனால் மக்கள் மீது கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன் என அமைதியாக சவால் விட்டிருந்தார். விஜயின் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. ஒரு பக்கம் ரசிகர்கள் பாத்தியா எங்க தளபதிக்கு தில்லை என கூறி வந்தாலும், இன்னொரு பக்கம் அவர் இயல்பாக பேசவில்லை, அவருக்கு உண்மையில் வருத்தமே இல்லை, கடமைக்காக பேசுவது போல் உள்ளது என பலரும் கூறி வருகிறார்கள். இதை நடிகர் சித்தார்த்தும் இப்போது விமர்சித்து ட்வீட் போட்டுள்ளார். நடிகர்கள் அரசியல்வாதிகளாக மாறுவதன் பிரச்சனை இதுதான். சிலர் கேமரா முன் வந்தால் நடிக்காமல் இருக்கவே மாட்டார்கள் என விஜயை அட்டாக் செய்து ட்வீட் போட்டுள்ளார். அவ்வளவுதான். விஜயின் ரசிகர்கள் பலரும் சித்தார்த்தை அட்டாக் செய்து வருகிறார்கள். நீ இத்தனை நாளா எங்க போன? அதிமுக ஆட்சியில் எதுக்கெடுத்தாலும் எதிர்குரல் கொடுத்த நீ இந்த 4 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்த? இப்போதான் கோமால இருந்து முழிச்சியா என்றும், நடிக்கவே தெரியாத நீ எல்லாம் இந்த வீடியோவை பார்த்து அவர் நடிக்கிறார்னு சொல்லாதே என்றும் பதில் கொடுத்து வருகிறார்கள்.